தஞ்சையில் 23 பெருமாளுக்கு ஒரே இடத்தில் நடந்த கருட சேவையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக தஞ்சை நீலமேக பெருமாள் கோவில் விளங்குகிறது. இங்கு ஆண்டுதோறும் கருட சேவை வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. புதன்கிழமையன்று நடந்த நிகழ்ச்சியில் 23 கோவில்களைச் சேர்ந்த பெருமாள்களுக்கு கருட சேவை நடத்தப்பட்டது. மணிக்குன்ற பெருமாள், வீர நரசிம்மர் பெருமாள் உட்பட 23 கோவில்களிலிருந்து பெருமாள் சிலை கொண்டு வரப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட வண்டியில் வைத்து 4 ராஜவீதிகளின் வழியாக வீதி உலா நடைபெற்றது. ஒரே இடத்தில் 23 பெருமாளுக்கு நடத்தப்படும் கருட சேவையை தரிசிக்க சேலம், ஈரோடு உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் தஞ்சையில் திரண்டனர். தஞ்சாவூர்ல கருட சேவை தரிசனம் பண்ண வாய்ப்பு கிடைத்தது. ரொம்ப விமர்சையாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இத்தனை வருஷமா தொடர்ந்து 80 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து நடைபெறுகிறது. இது ஒண்ணு. ரெண்டாவது, துவாதச கருட சேவை என்று சொல்லி 12 கருட சேவை ஆரம்பிச்சு இன்னைக்கு 23 கருட சேவை நடக்கிறது. இது ஒரு ஒற்றுமையாக நடத்தப்படுறதுல எல்லா கோவில்களையும் ஒன்று கூட்டி எல்லாரும் சேவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஏற்பாடு பண்ணி கொடுப்பதே பெரிய விஷயம். இது ஆரம்பத்தில் 12 பெருமாள் கிரட சேவையா நடந்தது. அப்புறம் 13 ஆச்சு, 15 ஆச்சு, இப்ப 23 பெருமாள் கிரட சேவை நடக்கிறது. இந்தியாவிலே எங்கேயே இல்லைன்னு சொல்லலாம். வெளியூர்லாம் 11, இதுல கும்பகோணத்தில் 12, காஞ்சிபுரத்தில் 1, அது மாதிரி நடந்துட்டு இருக்கு. இது அரண்மனை இலாக்கா தேவஸ்தானம், இந்து சமய அறநிலையத்துறை எல்லாரும் சேர்ந்து ஒன்னா விமர்சனம் நடத்துறா. இந்த சிறப்பு கருட சேவையை தரிசிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டதால் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது.